ஈஸியாக ஹிந்தி கற்றுக்கணும், கற்றுக்கிட்டு உடனே ஹிந்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இந்த வீடியோவில் நம்மளோட டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் எவ்ரி வீக் ஸ்போக்கன் ஹிந்தி ரிலேட்டடாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இது நம்ம டெய்லி லைஃப்பில் ரொம்ப யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் தான். ஒருத்தவங்கள பார்த்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா ஹிந்தியில் கியா கர்த்தே ஹோ, கியா கர்த்தே ஹோ அப்படின்னா என்ன பண்ணுற, வாட் டு யூ டூ அப்படின்னு கேட்குறது. இதே இது ஒரு கேர்ளை பார்த்து கேட்கறதுல எப்படி கேட்கணும் அப்படின்னா கியா கர்த்தி ஹோ, கியா கர்த்தி ஹோ என்ன பண்ணுற அப்படின்னு கேர்ள் பார்த்து கேட்கறதுல. இதே சென்டென்ஸை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இல்லை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு கியா கர் ரஹே ஹோ, கியா கர் ரஹே ஹோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கு வாட் ஆர் யூ டூயிங். இதே இது நம்ம கேட்குறது ஒரு கேர்ளோ ஒரு லேடியை பார்த்து கேட்கறதுல கியா கர் ரஹி ஹோ, கியா கர் ரஹி ஹோ. இந்த ரஹா ரஹே ரஹின்றது கண்டினியூஸ் டென்ஸ் வரத்தில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். குழந்தைங்க நம்மகிட்ட ஸ்நாக்ஸ் வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்நாக்ஸ்னால் நிறையா ஸ்நாக்ஸ் இருக்குது. அதில் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் கியா சாஹியே அப்படின்னு கேட்கணும். கியா சாஹியே அப்படின்னா என்ன வேண்டும், வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு அர்த்தம். சாக்லேட் வேணும் அப்படின்னு நம்ம இதுக்கு பதில் சொல்லணும். இதை எப்படி சொல்லணும் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். சாக்லேட் சாஹியே அப்படின்னு சொல்லுவாங்க. சாக்லேட் சாஹியே, சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு சாக்லேட் வேண்டாம், எனக்கு சாக்லேட் வேண்டாம். இதை எப்படி நம்ம ஹிந்தியில் சொல்லணும்? முஜே சாக்லேட் நஹி சாஹியே, முஜே சாக்லேட் நஹி சாஹியே. முஜே அப்படின்னா எனக்கு அப்படின்னு அர்த்தம். சாக்லேட் நஹி, நஹி அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். இந்த இடத்துல சாஹியே அப்படின்னா வேண்டும்னு பார்த்துருக்கோம். நஹி சாஹியே அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு குழந்தை எனக்கு பிஸ்கட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பிஸ்கட் வேணும். இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? முஜே பிஸ்கட் சாஹியே, முஜே பிஸ்கட் சாஹியே, ஐ வாண்ட் பிஸ்கட். உனக்கும் பிஸ்கட் வேணுமா அப்படின்னு கேட்கணும். இதை ஹிந்தியில் துஜே பி பிஸ்கட் சாஹியே கியா அப்படின்னு கேட்கணும். துஜே பி பிஸ்கட் சாஹியே கியா அப்படின்னா துஜே அப்படின்னா உனக்கு, பி அப்படின்னா அப்படின்னு அர்த்தம். அதாவது உனக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த பி யூஸ் பண்ணுறோம். துஜே பி பிஸ்கட் சாஹியே கியா வேண்டுமா. அந்த கியா அப்படின்றத லாஸ்ட்டில் சேர்க்கறதுல அது ஒரு கொஸ்டின், எஸ் ஆர் நோ கொஸ்டினாக மாறுது. துஜே பி பிஸ்கட் சாஹியே கியா, டு யூ ஆல்சோ வாண்ட் பிஸ்கட். இந்த கேள்வியை இப்படியும் கேட்கலாம். கியா துஜே பி பிஸ்கட் சாஹியே, கியா துஜே பி பிஸ்கட் சாஹியே என்ன உனக்கும் பிஸ்கட் வேணுமா, என்ன உனக்கும் பிஸ்கட் வேணுமா. ஸோ கியாவை முன்னாடி சேர்த்தும் பேசலாம், இல்லை பின்னாடி சேர்த்தும் பேசலாம். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல தான் சேர்க்கணும். அப்படி சேர்க்கறதுல இது எஸ்ஆர் நோ கொஸ்டினாக மாறிடுது. கியா துஜே பி பிஸ்கட் சாஹியே, உனக்கும் பிஸ்கட் வேணுமா. ஆம் வேண்டும் அப்படின்றத ஹிந்தியில் ஹா சாஹியே அப்படின்னு சொல்லுவோம். ஹா அப்படின்னா ஆமாம், சாஹியே அப்படின்னா வேண்டும். ஆமாம் வேணும் அப்படின்றதுக்கு ஹா சாஹியே. இதே இது வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னா நஹி சாஹியே. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சாஹியேனா வேண்டும், நஹி சாஹியேனா வேண்டாம். எனக்கு வேண்டாம் அப்படின்றத எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அதை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் வேணுமா, வேறு எதுவும் வேணுமா. இதை ஹிந்தியில் और कुछ चाहिए क्या இப்படியும் கேட்கலாம், இல்லைனா குச் और चाहिए क्या அப்படின்னு கேட்கலாம். ரெண்டுக்குமே அர்த்தம் வேறு எதுவும் வேணுமா அப்படின்றது தான் வரும். Do you want something else? இந்த குச் और चाहिए அப்புறம் और कुछ चाहिए இது ரெண்டு இடத்துலையே வரும். என்னென்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வேறு எதுவும் வேணுமா,
இன்னொன்று இன்னும் வேணுமா அப்படின்றதுக்கும் இந்த அவுர் குச் சாஹியே இல்லைனா குச் அவுர் சாஹியே இந்த ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டுமா அப்படின்றப்ப ஒரு கியா வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். யாருக்கு வேணும் அப்படின்றத ஹிந்தியில் கிஸ்கோ சாஹியே அப்படின்னு கேட்கணும். கிஸ்கோ சாஹியே. கிஸ்கோ அப்படின்னா யாருக்கு, சாஹியே அப்படின்னா வேண்டும். கிஸ்கோ சாஹியே. கிஸ்கோ சாஹியே, ஹூ வாண்ட்ஸ். யாருக்குமே வேண்டாம் அப்படின்றத நம்ம ஹிந்தியில் கிசி கோபி நஹி சாஹியே அப்படின்னு சொல்லுவோம். கிசி கோபி அப்படின்னா யாருக்குமே, நஹி சாஹியே அப்படின்னா வேண்டாம், சாஹியேனா வேண்டும்னு பார்த்துருக்கோம். அதுக்கு ஆப்போசிட் நஹி சாஹியே. கிசி கோபி நஹி சாஹியே, யாருக்குமே வேண்டாம். நோபடி வாண்ட்ஸ். उम्मीद करती हूँ कि आपको ये वीडियो अच्छा लगा होगा. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பார்த்தது மட்டும் இல்லாமல் இதை உங்களோட டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பேசுகிற ஹிந்தி ஃப்ளூயன்சின்றது இன்க்ரீஸ் ஆகும்.